Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து மார்னிங் செய்கிறதா இருந்தால் நைட்டே நீங்கள் வந்து பச்சை பயிரை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா அலசிட்டு தண்ணி விட்டுட்டேங்க. இது குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டுங்க. பச்சை பயிறு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் வந்து பச்சை பயிரை வந்து சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 பல் அளவுக்கு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரன்னு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் ஓரளவு இந்த மாதிரி பருபருன்னு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து சேர்த்துடலாங்க. அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பச்சை பயிரை அரைக்கும் போதே அதில் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க. அதனால் காரத்துக்கு இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன கேரட்டை வந்து நான் துருவி வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ கேரட்டையும் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கேரட் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசி இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் கேரட்டையெல்லாம் நம்ம வந்து அப்படியே வந்து இந்த பச்சை பயிறு மாவில் வந்து சேர்த்துக்கலாம். ஆனாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச பச்சை பயிறு மாவோட 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேங்க, பச்சரிசி மாவு. இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் கேரட்டை வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் வந்து மாவுக்கான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம பிசைய தேவையில்லைங்க. அந்த பச்சை பயிரில் இருக்கிற தண்ணியே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். பச்சை பயிரை அரைக்கும் போது ரொம்ப வந்து லூஸாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவோ இல்லாட்டி வந்து நீங்கள் அரிசி மாவோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. உப்பும் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். நைட்டே நீங்கள் பச்சை பயிரை ஊற வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டிக்கலாம். தட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வாழை இலை வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவிட்டு நம்ம வந்து தட்டிக்கலாங்க. வாழை இலை இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து நீங்கள் தட்டிட்டு கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தோசைக்கல்லை வந்து போட்டுக்கலாங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து தோசைக்கல்லை கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாக தட்டினோம்னா நமக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காதுங்க. அதனால் உங்களால் எந்த அளவுக்கு லேசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக வந்து தட்டிக்கணும். ஒன்று வேகிற டைமில் நீங்கள் வந்து இன்னொன்று வந்து இந்த மாதிரி இலையில வந்து நீங்கள் தட்டி வச்சிட்டிங்கன்னா குயிக்காக வந்து நமக்கு வேலை வந்து முடிஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தட்டியாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவிக்கிறேன். இப்போ கல்லும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து வாழை இலையோடு எடுத்து நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து போட்டுடலாங்க. இப்போ வாழை இலையை வந்து நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒட்டாதுங்க. அவ்வளோதான். இப்போ இதை மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொட்டுக்க சட்னியே தேவைப்படாது. நீங்கள் வேணும்னா வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு சைடு வெந்ததுமே நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து எடுத்துடலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.